அடிக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா கண்ணே கண்ணே. ஒரு ஏடிய வேலை செஞ்சு கை காலெல்லாம் வலிக்குது. முதல்ல உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கணும். என்னக்கா அத்தையை தேடி வந்தீங்களா? ஆமாம் சுஜி, அவையில தான் தேடி வந்தேன். உள்ள அணுக்கலையே, வெளியில் எங்கேயும் போயிருக்காவல? வெளியில் ஒன்றும் போகல, உள்ளே தான் படுத்துருக்கு. கொஞ்சம் அவையில கூட முறுக்கு வாங்கிட்டு பைசா தராமல் ஏமாற்றி விட்டாவல? ஏமாத்தினவன்னு சொல்ல முடியாது, ஆனால் வாங்கின முறுக்குக்கு முழுசாக பைசா தரல. இது கூட கிட்டத்தட்ட ஏமாத்துறது தான். இது கூட தெரியாத வெள்ளாந்தே இருக்கீல. எங்கள் அத்தை எந்திரிச்சிருந்த மாதிரி இருக்கு, நான் உள்ளே போகிறேன். சுஜி ஒரு நிமிஷம் நில்லாம். உங்கள் அத்தைக்கிட்ட நான் பேசுனதுல என் கூட நீ இருப்பியா? எதுக்குக்கா? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சுஜி. இல்லை அன்னைக்கு உங்கள் அத்தைகிட்ட இருந்து ஒரு ரூபா கூட வாங்க முடியாது. நீங்கள் சொல்லுறதான் சரிதாக்கா, அவ்வளோ ஈஸியாக அதுக்கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்க முடியாது. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் அதுக்கிட்ட இருந்து காசை கறக்கணும். ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வாங்கி தந்துடான். ஏக்கா ஒரு ஐடியா. அவி எங்கே வந்ததா அவியக்கிட்ட பைசாவை பற்றி கேளுங்க. நான் உள்ளேருந்து வர்றது மாதிரி உங்களை தாறுமாறாக திட்டுவேன். நீ தாறுமாறாக என்ன பேசாத, நான் தாங்கிட மாட்டேன். நான் தப்பான வார்த்தை விட்டுலாம் பேச மாட்டேங்க. ஆனால் நீ வா போன்னு பேச வேண்டியது இருக்கும். அதை மட்டும் எனக்காக பொறுத்துக்கிடுங்க. அவியக்கிட்ட இருந்து பைசா வாங்கினால அதுக்காக பொறுத்துக்கிடுதேன். சரிக்கா, நான் அங்கே போகிறேன். ரொம்ப நேரமாக கதவுட சத்தங்கிடுச்சு, நீ தான் வந்தியாங்க. இவ்வளோ நேரம் நீ அவகிட்டே பேசிட்டு இருந்த. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். பார்த்தாச்சுல, கிளம்பு. பொண்ணிய வெளியில் போக சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? வெளியே போகாமல் இங்கே என்ன பண்ணுங்க? இவியக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அப்புறமா வெளியில் போகிறேன். இவியக்கிட்ட பேசணும்னா வெளியில் போய் பேசு, இங்கெல்லாம் நின்று பேசக்கூடாது. அவள் இங்கே நின்று தான் பேசுவா. அவளை வெளியே போச்சல, நீ யாரு? இந்த பாருங்க மாமியாரே, நான் உங்ககிட்ட சண்டை போட வரல. நான் பேசிக்கிது இவகிட்ட தான். நான் இந்த பொம்பளை தான் வெளியில் போக சொல்கிறேன். என்னையா இதிலே நின்று பார்த்துட்ருக்க? சத்தம் கட்டாமல் வெளியில் போ. ஒரு 5 நிமிஷம் இவகிட்ட பேசிட்டு வெளியில் போயிருந்தேன். 5 நிமிஷமா? ஜான்ஸையில் ஒரு 5 செகண்ட் கூட நீ இதில் நிற்கக்கூடாது. உடனே இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பு. அவள் ஒன்றும் வெளியில் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா. ஓ, அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டா? என்னால் உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே சண்டை வேண்டாம். நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுது. எனக்கு இப்போ தான் உங்களை பற்றி நல்லா தெரியுது. எப்போ பார்த்தாலும் எங்கள் அத்தைகிட்ட இல்லாத பொல்லாது நீங்கள் தான் சொல்லி கொடுக்கிய. நான் அப்படி ஒன்றும் அவியக்கிட்ட உன்னைய பற்றி சொன்னதில்லை. நீ வேணா அவியக்கிட்டே கேட்டு பாரான். ஓ, அவிய சொன்னோன்னே நான் நம்பிடுறணும். பாரு, இவளை பற்றி நீ தெரியாமல் பேசாத. இவ ஒன்றும் அப்படியெல்லாம் பேச மாட்டா. நீ சத்தம் கட்டாமல் உள்ளே போ. அத்தை தான் சொல்கிறாப்புல சுஜி, உள்ளே போயா. இப்போ நான் தானே உங்கள் 2 பேத்துக்கு இடைஞ்சல். நான் உள்ளே போனால் தானே 2 பேரும் இல்லாத பொல்லாதமா இருந்து கதை விட முடியும். நாங்கள் அப்படியெல்லாம் உன்னைய பற்றி தப்பு தப்பாக கதை விட மாட்டோம். அவள் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆடாமல் இதில் என்னன்னு கேளு. 2 பேரும் உத்தரவு தந்தாலும் தரட்டாலும் இதில் நின்று தான் கேட்க போகிறேன். இவளுக்கு இன்னைக்கு என்னமாயிட்டு, அதான் இப்படி ஆடுக்கா. நீ சொல்லு, எதுக்காக என்ன பார்க்க வந்த? எங்கள் அத்தை என்னைய திட்டுக்காவ, அதான் உங்ககிட்ட பைசா வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் அத்தை உன்னைய திட்டுன்னா உங்கள் அம்மா வீட்டில் போய் பைசா வாங்க போனோம். அதை விட்டு போட்டு இங்கே பைசா கேட்க வந்திருக்கியா? இது என்ன உங்கள் அம்மா வீடா? நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. பாருங்கத்த, இந்த வீட்டில் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிற ரைட்ஸு எனக்கு தாலி கட்டினா என் புருஷனுக்கே கிடையாது. அப்படி இருக்கச்சுல அவியில் பற்ற உங்களுக்கு அறவே கிடையாது. இப்போ நேரம் சரியில்லை, நான் அப்புறமாவே உங்ககிட்ட பேசுவேன். ஓ, இப்போ போயிட்டு அப்புறமா பைசா வாங்கிய போகிற? பாருங்கத்த, நான் சொல்லிட்டேன், இந்த பொம்பளைக்கு ஒரு ரூபா கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. சரிக்கா, நான் வாரேன். திரும்பி இங்கே வந்துடாத, அப்படியே போயிரு. ஒரு நிமிஷம் நில்லு. உங்கள் அத்தை எதுக்கு திட்டுக்காவ? 1500 முறுக்க 1000 ரூபாய்க்கு தந்தேம்லாக்கா, அதான் திட்டுக்காவ. ஓ, பாக்கி 500 வாங்கிட்டு போகலான்னு வந்தியோ? 500 இல்லை, ஒரு 5 பைசா கூட தர முடியாது. நெவருங்கத்த, நான் சொல்லிட்டேன், இந்த பொம்பளைக்கு பைசாவே கொடுக்காதுங்க. சரிக்கா, நீங்கள் தரண்டா, நான் எங்கள் அம்மாட்டே போய் கேட்கேன்.
முறுக்கை ஏன்ட்ட தந்துட்டு உங்கள் அம்மாட்ட போய் எதுக்கு பைசா கேட்கணும்? பாக்கி 500 நானே தாரேன். நிவர்த்தத்தை நான் சொன்னதான். அந்த பொம்பளைக்கு இந்த ரூபாயை கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாதான். நிபர் சுஜி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. சும்மா முறைக்க வேலையை வச்சுக்கிடாதுங்க. நிபரு, இவ என்ன சொன்னாலும் கண்டுக்கிடாத. இதில் சத்தம் கட்டாமல் நின்று நான் உள்ளே போய் பைசா எடுத்துகிட்டு வரேன். இவ என்ன சொன்னாலும் கண்டுக்காத, நான் உள்ளே போய் பைசா எடுத்துகிட்டு வரேன். என்னப்போ என்ன மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு அங்கேயே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கியே? எங்கள் அத்தை உள்ளேருந்து பைசா எடுத்துகிட்டு வர 1/2 மணி நேரம் கொடுத்துடலாவும். இருந்தாலும் சுஜி, நீ இப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வேறு என்னத்துக்கா பேசுறதில்லை, இப்படி பேசினவே தான் எங்கள் அத்தை உள்ளே போய் பைசா எடுக்கன்னு போயிருக்காவ. அவியக்கிட்டெல்லாம் பைசா தான் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. இப்படி பேசினா மட்டும்தான் தருவாவ. சரியான கண்டிஷனரிக்கா, ஏச்சி கைண்டு கூட காக்காயை ஓட்டாது. கஷ்டப்பட்டு 500 வாங்கி தந்திருக்கேன், அதுக்காகவாது கொஞ்சம் சிரிக்கக்கூடாதா? நான் சிரிக்கவும் உங்கள் அத்தை வந்தவன்னு வச்சுக்க, அப்புறமா அந்த பைசாவை திருப்பி கொண்டுட்டு போயிடும். அப்படிலாம் ஒன்றும் அது பண்ணாது. அது பக்கத்தில் வந்ததும் உங்கள் மருமலை பார்த்து நக்கலாக தான் நான் சிரிச்சேன்னு மட்டும் சொல்லி பாருங்க. 500 என்ன 500, உள்ளே போய் 800 தூக்கிட்டு வந்துடுவாத. அப்படியே சொல்லுது. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டியே. எங்கள் அத்தையோட குணம் அப்படி தான். அது என்னன்னு தெரில, முதல்ல இருந்து எங்கள் அத்தைக்கு என்னைய அறவே பிடிக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் தான் எனக்கு தெரிய மாட்டுக்கு. இங்கே மட்டும் இல்லை சுஜி, எங்கள் வீட்டிலையும் அப்படி தான். எங்கள் மாமியாருக்கும் என்னைய அறவே பிடிக்காது. உங்கள் அத்தையை பார்க்க அப்படி தெரியலக்கா. அதே கேட்க எல்லாமே நாடகம், நடித்து ஏமாத்துது. காலையிலேருந்தே கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், கண்டுக்கிடாது. வெளியிலேருந்து யாராவது வந்துடக்கூடாது. உடனே எதுக்குமா இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்தா போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிடும். உடனே வந்து விழாம் மருமவில் என்ன பாசம் வைக்கன்னு சொல்லிட்டு அவியில் பெருமையாக பேசிட்டு போவ. நீ அதே மாதிரி தான் அவிய பெருமையாக பேசுனதை கேட்டுட்டு ஏமாந்துருக்க. எல்லாமே நடிப்பு, சரியான நடிப்புக்காரி. அப்போ எங்கள் அத்தைக்கும் உங்கள் அத்தைக்கும் போட்டி வச்சா உங்கள் அத்தை தான் ஜெயிப்பாவளோ? அதில் என்ன சந்தேகம்? கண்டிப்பாக எங்கள் அத்தை தான் ஜெயிக்கும். எங்கள் அத்தை வந்ததான் நக்கலா சிரிச்சேன்னு மட்டும் சொல்லி பாருங்க. கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி 800 உங்களுக்கு கிடைக்கும். வேண்டாம் சுஜி, எனக்கு அடுத்தவிய காசு மேலே ஆசை இல்லை. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசு எனக்கு கிடைச்சா போதும். உண்மையிலேக்கா, எனக்கு உங்களை நினச்சா பெருமையாக இருக்குது. சரிக்கா, அது வருது, நான் உள்ளே போகிறேன். நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் கொண்டு வரையில. நான் எங்கே பேசணுமோ அங்கே பேசிடுறேன். பேசிக்க உனக்கு மட்டும் பேச தெரியுமா? எனக்கும் பேச தெரியும். என்னால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாக்கா. இங்கே ஒன்றால் பிரச்சனை வந்துட்டு நினைக்கிதியோ? அதெல்லாம் கிடையாது. இவ நீ வந்தாலும் வரட்டாலும் என்கிட்ட பிரச்சனை தான் பண்ணுவா. அது அவள் பிறவிக்கணும், மாட்டி வச்சுக்கிட்ட முடியுமா? இந்தா முதல்ல இந்த பைசா இப்படி வேண்டாக்கா. எங்கள் அத்தைகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கேன். சத்தங்கிட்டாமல் கொண்டுட்டு போய் உங்கள் அத்தைகிட்ட கொடு. சரிக்கா, ரொம்ப நன்றி. ஓம் பைசாவை தானே உனக்கு தந்திருக்கேன், இதுக்கெல்லாம் போய் நன்றின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிறுக்கி பேசுனதை எதையும் மனசில் வச்சுக்கிடாத. இப்போ போயிட்டு வா, நான் அப்புறமா உன்ட்ட பேசுகிறேன். சரிக்கா, போயிட்டு வரேன்.